சிஜேபி. இப்போதைக்கு இந்தியால சோசியல் மீடியா முழுக்க பலராலும் பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது இதுதான். காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அது என்ன கரப்பான்பூச்சி? மே 15, 2026 அன்னைக்கு உச்சநீதிமன்ற விசாரணையின் போது இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் நீதித்துறைக்கு எதிரான நியாயமற்ற தாக்குதல்கள் அதிகரிச்சுட்டு வரதா தெரிவித்திருந்தார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழக்கறிஞர் ஒருவர் மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரிச்சது. அந்த விசாரணையின் போது மூத்த வழக்கறிஞர் அப்படிங்கிறது நீதிமன்றத்தால வழங்கப்படுறது அப்படின்னும் அது ஒன்னும் அந்தத்தினுடைய சின்னம் அல்ல அப்படின்னும் கூறி அந்த மனுவை அந்த அமர்வு தள்ளுபடியும் செஞ்சிருந்தது. அதோட வேலை வாய்ப்பு இல்லாததாலும் தங்களுடைய தொழில்ல ஒரு இடத்தை உருவாக்க முடியாததாலும் சிலர், அதாவது இளைஞர்கள் சிலர் கரப்பாம்பூச்சிகளை போல எல்லா இடங்களிலும் பரவ தொடங்கிட்டாங்க அப்படின்னும் தலைமை நீதிபதி கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இது தொடர்பா கருத்து தெரிவிச்சிருந்த நீதிபதி நான் அப்படி விமர்சிக்கல அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற இளைஞர்கள் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா எங்களை கரப்பாம்பூச்சின்னு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு மீம்ஸ் கிரியேட் பண்ண தொடங்கினாங்க. அப்படித்தான் பாஸ்டன் பல்கலைக்கழகத்துல மக்கள் தொடர்பு துறையில பட்டம் பெற்ற சமூக ஊடக செயல்பாட்டாளர் அபிஜித் திக்கே எல்லா கரப்பாம்பூச்சிகளும் ஒன்று திரண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு பதிவை போடுறாரு. அந்த பதிவுதான் ஒரே இரவுல அதிகமா பகிரப்பட்டு ஒரு ஆன்லைன் மூவ்மெண்டாவே உருவெடுத்திருக்கு. வெப்சைட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா பக்கத்திலயும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடங்கப்பட்டிருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தொடங்கின வெறும் 4 நாட்கள்லயே மில்லியன் கணக்குல இளைஞர்கள் ஃபாலோ பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இது தேர்தல்ல போட்டியிடுற அரசியல் கட்சி கிடையாது. ஆனா நகைச்சுவைய போராட்ட கருவியா பயன்படுத்தி வேலையின்மை, தேர்வு முறைகேடுகள், நிறுவன தோல்விகளால விரக்தி அடைந்த இளைஞர்களினுடைய குரலா தங்களை வெளிக்காட்டியது.